வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் அமெரிக்காவின் வறுமை பற்றி நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். உங்கள் திரையில் தோன்றும் இந்த வீடியோ இந்தியாவிலிருந்து வந்ததல்ல, ஆனால் அமெரிக்காவுடன் தொடர்புடையது. மேலும் அமெரிக்காவில் ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள். அமெரிக்காவிற்கு ஒரு கருத்தையும், கருத்து பெட்டியில் இந்தியாவிற்கு ஒரு தனி கருத்தையும் எழுதுங்கள். இப்போது வளர்ச்சியின் அடிப்படையில் யாருடைய நிலை சிறப்பாக உள்ளது என்பதை பார்ப்போம். அமெரிக்காவில் உள்ள ஏழைகளின் நிலையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நண்பர்களே, அமெரிக்காவை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் அது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்று நாங்கள் உணர்கிறோம். இங்கே எல்லாம் நன்றாக நடக்கிறது. இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கிறது. இங்குள்ள ஏழைகள் கூட நன்றாக சாப்பிடுகிறார்கள், நல்ல ஆடைகளை அணிகிறார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம். ஆனால் நண்பர்களே, அமெரிக்காவில் ஏழைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் உண்மை இதிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி பேசினால் பல கேள்விகள் எழுகின்றன. அதாவது, அமெரிக்கா போன்ற பெரிய மற்றும் பணக்கார நாட்டில் ஏழைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். வீடியோவை தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை. எங்கள் வீடியோக்கள் மிகவும் தகவல் தருகின்றன, எனவே எங்களை பின்தொடர மறக்காதீர்கள். நண்பர்களே, இப்போது விஷயத்திற்கு வருவோம். பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஏழைகளுக்கு பஞ்சமில்லை. அதனால்தான் 32.9 கோடி மக்கள் தொகையில் சுமார் 4 கோடி மக்கள் வறுமையால் அவதிப்படுகிறார்கள். இவர்களில் 1.8 கோடி பேர் குறைந்தது ஒரு வாரமாவது பட்டினி கிடக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. கோடீஸ்வரர்கள் நிறைந்த இந்த பணக்கார நாட்டில் மக்கள் இத்தகைய நிலையில் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. ஏனென்றால் அமெரிக்காவில் ஏழைகளை பற்றிய உண்மை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். உதாரணமாக கலிபோர்னியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இது அமெரிக்காவின் மிகவும் வளர்ந்த மாநிலம். இது பொருளாதார ரீதியாக வலுவானது. ஆனால் இங்கு வசிக்கும் ஏழைகளின் எண்ணிக்கையும் குறைவாக இல்லை. இங்கு பலர் தங்கள் கார்களில் இலவச பார்க்கிங் பகுதிகளில் வசிக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்கள், மூத்த குடிமக்கள், அனைத்து வகையான மக்களும் இங்கே சேர்க்கப்பட்டுள்ளனர். யாராவது ஒரு வீடு வாங்கும் நிலையில் இல்லை என்றால் அவர்கள் காரில் வாழத் தொடங்குகிறார்கள். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏழையும் போதைக்கு அடிமையானவர் அல்லது சோம்பேறி என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்தாலும் வீடு வாங்க போதுமான பணம் சம்பாதிக்க முடியாத பலர் இங்கே உள்ளனர். கலிபோர்னியா உலகின் மிகவும் துடிப்பான மாநிலங்களில் ஒன்றாகும். ஆனால் இங்கு வேலையின்மை பிரச்சினையும் உள்ளது. இங்கு நல்ல ஊதியம் தரும் வேலைகள் உள்ளன. மக்கள் தாங்களாகவே உணவருந்த முடியும். ஆனால் அவர்களால் தங்களுக்கென ஒரு வீட்டை வாங்க முடியாது. அதனால்தான் கலிபோர்னியாவின் பல பகுதிகளில் 4இல் ஒருவர் குறைந்த வருமான கோட்டிற்கு கீழே வாழ்கிறார். இது தவிர இங்குள்ள விதிகள் மற்றும் சட்டங்களும் மிகவும் விசித்திரமானவை. அவை ஏழைகள் முன்னேற வாய்ப்பளிக்கவில்லை. உதாரணமாக, யாராவது வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள். வாடகை செலுத்துவதில் 5 நாட்கள் தாமதம் ஏற்பட்டால் போலீசார் உடனடியாக வீட்டை சோதனை செய்கிறார்கள். அதிக தாமதம் ஏற்பட்டால் குத்தகைதாரர் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார். மக்கள் வாடகைக்கு வீடுகளை எடுக்கிறார்கள். ஆனால் வாடகை செலுத்த முடியாவிட்டால் அவர்கள் தெருவில் வசிக்க வேண்டும். அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் உள்ள அப்பலாச்சியனை பார்த்தால் அந்த பகுதியும் வறுமையால் போராடுகிறது. அங்கு வசிக்கும் ஏழைகளின் எண்ணிக்கை மிக அதிகம். இதை பார்ப்பது மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. 1964ஆம் ஆண்டு ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அங்கு சென்றபோது அங்குள்ள ஏழைகளின் வறுமை மற்றும் நிலையைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். எனவே அங்குள்ள நிலைமையை மேம்படுத்த பல்வேறு வகையான உதவிகளை அனுப்ப முயன்றார். அங்குள்ள மக்களுக்கு சில வசதிகளும் வழங்கப்பட்டன. பொருளாதார வாய்ப்புச் சட்டம், உணவு முத்திரை சட்டம் மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டம் போன்றவை.
இந்த வசதிகள் இன்னும் நடைமுறையில் உள்ளன, ஆனால் இன்னும் அவை பெரிய அளவில் பயனடையவில்லை. ஏனென்றால் இன்று வரை யாரும் வறுமைக் கோட்டிலிருந்து